பைலட்டுகள் மற்றும் ஏர் இந்தியா நிர்வாக தரப்பு தங்கள் நிலையிலிருந்து இறங்கி வராததால் வேலை நிறுத்தம் ஞாயிறன்று 6வது நாளாக நீடித்து 22க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஏர் இந்தியா நிறுவனத்தின் 250க்கும் மேற்பட்ட பைலட்டுகள் நடத்தி வரும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக வெளிநாட்டு விமான சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 76 பைலட்டுகள் பணிநீக்கம் செய்யப்பட்ட போதும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்களுக்கான டிக்கெட் புக்கிங் மே 15ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிறன்று 6வது நாளை எட்டியது போராட்டம். இதன் காரணமாக 22க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். விமான நிலையங்களில் இருக்கும் ஏர் இந்தியா அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். விமானம் ரத்து செய்யப்பட்ட போதும் கட்டணத்தை திருப்பித் தரவில்லை என்று பயணிகள் புகார் கூறினர். பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பைலட்டுகள் கூறினாலும் போராட்டத்தை முதலில் வாபஸ் பெற வேண்டுமென விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அஜித் சிங் உறுதியாக கூறுவதால் வேலை நிறுத்தம் தொடர்கிறது. हमें नहीं बुलाना, हमारे पायलट्स को बुला लीजिए जिनके साथ आप 5 दिन बात कर रहे थे. बात समझ लीजिए. अगर उनसे आपको लगता है कि ये बात गलत है तो उनको हकाल दीजिए. पर कम से कम गणतंत्र में सुनने का बड़ा महत्व होता है. आप कम से कम हमारी बात तो सुन लीजिए. जो शुरू से कहते आ रहे हैं कि जो भी पायलट्स की समस्याएं हैं उनको बातचीत करनी चाहिए थी. हम आज भी बातचीत के लिए तैयार हैं. लेकिन उन्होंने इस बीच में जो कदम उठाया है, जो हाई कोर्ट का जजमेंट आया है कि इलीगल स्ट्राइक है, पैसेंजर्स का ध्यान रखते हुए पायलट्स को स्ट्राइक वापस ले लेनी चाहिए. जो उनकी समस्याएं थी हम उन पे हर समस्या पे बात करने के लिए तैयार. और देखिए अगर आप देखेंगे तो उनकी समस्या बहुत माइनर है जो कह रहे हैं. போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் இந்திய பைலட்டுகள் கில்ட் நிர்வாகிகளான 11 பேரின் லைசன்ஸை ரத்து செய்வதற்கான நோட்டீஸை விமான போக்குவரத்து இயக்குநரகம் அனுப்பியதை அடுத்து பைலட்டுகள் ஏர் இந்தியா நிர்வாகம் இடையே விரிசல் அதிகரித்துள்ளது.